ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஈவினிங் ரொட்டீனும் நைட் என்ன டின்னர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஸ்டார்ட் ஆனதே சூடாக காஃபியோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம வீட்டில் நம்ம மட்டும் தனியாக சேரில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காஃபி குடிக்கிற சுகமே தனி தான். அது ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி குடிச்சு. தம்பி இருந்தான் அப்படின்னா தம்பிக்கு ஒன்று நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது தான் தம்பிக்கு பால் ஆற்றிட்டு இருப்பேன், இல்லாட்டி தம்பிக்கு பாலை கொடுத்துக்கிட்டே நான் காஃபி குடிச்சிட்டு இருப்பேன். அதனால் அந்த மாதிரி தனியாக உட்காந்து ரசித்து காஃபிலாம் குடிக்கவே முடியாது. இன்றைக்கி தம்பி வந்து மதியமே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அதனால் காஃபி வந்து எனக்கு மட்டும் தான் போட்டுக்கிட்டே. வரப்போறியான்னு கேட்டேன். இல்லை, நான் இப்போ வரல, பிறவாடி தான் வரப்போகிறேன், நான் மாரிப்பாடி வீட்டிலேருந்து காஃபி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் எனக்கு மட்டும்தான் நான் மெதுவாக காஃபிலாம் போட்டு டிவி பார்த்துட்டே கொஞ்சம் கொஞ்சமாக காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது காஃபி. துணி மடித்து 2 நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி எல்லா துணியும் மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக மடித்து அந்தந்த இடத்துல வந்து நீட்டாக அடுக்கி வச்சிட்டேன். கரெக்டாக எல்லா துணியும் மடித்து அந்தந்த இடத்துல வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துருச்சு, அம்மா நாங்கள் வரப்போகிறேம்மா அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் மடித்து வச்சுட்டு தம்பியை போய் கூட்டு வந்துட்டேன். தம்பியை கூட்டு வந்ததுக்கப்புறமாட்டி வீடை ஃபுல்லாக நல்லா தூத்து க்ளீன் பண்ணிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சு சும்மா உட்காந்துருந்தேன். தம்பி வந்துட்டு அம்மா நைட்டு என்னம்மா சாப்பாடுன்னு சொல்லி கேட்டால், நைட்டு உனக்கு பிடிச்ச பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவையும் அப்படின்னு. அப்போ எனக்கு இப்போயே பசிக்குமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சரி, உனக்கு இப்போயே செஞ்சு தரேன் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு போட்டு பொரிஞ்சக்கப்புறமாட்டி கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வந்து நீல வாக்கில் அரிஞ்சு ஒரு பச்சை மிளகாய் இதை மட்டும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வெங்காயத்தை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறமாட்டி இல்லை மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன். நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தொலியெல்லாம் எடுத்துகிட்டு கைட்டே நல்லா மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் மூடி போட்டு வச்சுருங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்குமே வெந்தது. அதனால் ஒரு கொதி வர்ற வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை கடலை மாவு வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களோட கடலை மாவு இல்லை அப்படின்னா பொரிகடலையே பவுடர் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை அந்த மசாலாவில் சேர்த்து கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமாட்டி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. லைட்டாக கொதிச்சக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா. திடீர்னு வெளியில் ஒரே சவுண்டாக கேட்டுகிட்டே இருந்தது. என்னென்னு எட்டி பார்த்தா மழை. இவ்வளோ நேரம் மழையே இல்லை, காலையிலேருந்து மழை வர்றதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை. திடீர்னு செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சது. என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் போட்டு எப்போ வருவீங்க, இங்கே மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இங்கே சிவகாசியில் அதை விட பெரிய மழை பெஞ்சிட்ருக்கு, வெளியில் வரவே முடியல, நான் வர்றதுக்கு லேட் ஆகும், நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருங்க அப்படின்ட்டாங்க. சரி, பூரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரியை வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். பூரிக்கு மாவு பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க. அது மாதிரி மாவு பிசையும் போது ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க. மாவு பிசையும் போது ஒரு லைட்டாக மட்டும் ஊற்றிக்கோங்க, ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் தான் போட்டு பொரிக்க போகிறோம். அப்போ வந்து நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருந்தீங்க அப்படின்னா நம்ம பூரியை வந்து சுட்டு எடுக்கும்போது எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக மட்டும் மாவு பிசையும் போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து எல்லா பூரியும் தேய்ச்சி வச்சக்கப்புறமாட்டி அப்படியே வந்து ஒவ்வொரு பூரியாக வந்துட்டு கடாயில் போட ஆரம்பிச்சிட்டேன். கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா சூடானக்கப்புறமாட்டி நீங்கள் வந்து பூரியை போடுங்க. உங்களுக்கு எண்ணெய் சூடு ஆகிறது தெரியல அப்படின்னா லைட்டாக கோதுமை மாவு வந்து லைட்டாக உருண்டை பிடிச்சி போட்டு பாருங்கள். நல்லா கொதித்து மேலே வந்தக்கப்புறமாட்டி நீங்கள் வந்து எப்பயும் போல் பூரியெல்லாம் போட்டு எடுங்க. நானும் எல்லா பூரியும் போட்டு எடுத்துட்டேன். எல்லா பூரியும் சுட்டு எடுத்ததுக்கப்புறமாட்டி தம்பிக்கு ஃபஸ்ட்டு பூரிலாம் ஊட்டிட்டேன். என் ஹஸ்பண்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க வர்ற மாதிரியே தெரியல, மழையும் விடுற மாதிரி தெரியல, அவங்களும் வர்ற மாதிரி தெரியல. சரி, நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு எனக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்ம சாப்பிட்றலான்ட்டு நான் வந்து பூரி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன், நைட் டின்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.